Summer holidays வந்தாச்சு, நம்ம GT Holidays வந்தாச்சு. GT Holidays, South India's #1 travel brand. உங்கள் லெஜண்ட் சரோனாவில் தங்க நகைகளுக்கு பவுனுக்கு ரூபாய் 2000 தள்ளுபடி. ஏப்ரல் 22 முதல் மே 4 வரை அக்ஷய திருதியை பொன்னாளில் வாழ்த்துகிறோம். ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. நக்கீரன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள இணைந்திருக்கிறார் தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர்கள் மற்றும் கலைஞர்கள் சங்கத்தின் கடலூர் மாவட்ட பொறுப்பாளர் பால்கி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். நக்கீரன் ஆசிரியர் குழு மற்றும் வாசகர்களுக்கு பால்கியின் அன்பு வணக்கங்கள். அன்பில் மகேஷ் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் நேற்று பேசும்பொழுது 3, 5, 8ஆம் வகுப்புகள் மாணவர்கள் தேர்ச்சி பெறலன்னா மீண்டும் அதே வகுப்பில் படிக்கணுங்கிற நிலையை கொண்டாடுறாங்க. ஒன்றிய அரசு இதை தீவிரமாக அமல்படுத்த நினைக்குது. இந்த மாதிரி ஒரு நிலை வந்தால் இடைநிற்றல் அதிகமாகும். இது ஒரு அழுத்தத்தை கொடுக்குது மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும். அதனால் தனியார் பள்ளிகள் இது தொடர்பான கையெழுத்து கேட்டால் பெற்றோர்கள் அதுக்கு ஒத்துழைக்கக்கூடாது. நாங்கள் அனைத்து மாணவர்களுக்கும் சேர்ந்து தான் போராடுகிறோம். அனைத்து மாணவர்களுடைய நலனும் எங்களுக்கு முக்கியம். 3, 5, 8ஆம் வகுப்புகளுக்கு இது போன்று தேர்வு நடத்தி தேர்ச்சி பெறலைன்னா மீண்டும் அதே வகுப்புல படிக்க வேண்டும் என்ற நிலை வந்தால் என்ன ஆகும்? இது ஒரு ஆரோக்கியமான போக்கா? இது எப்படி பாக்குறீங்க? பள்ளி கல்வியில கல்வி அமைச்சர் அன்பில் பொய்யாமொழி பெற்றோர்களுக்கு ஒரு வேண்டுகோள் விடுத்திருக்காரு. இதை நம்ம எந்த பின்னணியில பார்க்கணும்னு சொன்னா, தேசிய கல்விக் கொள்கை 2020 ஆல் பாஸ் என்பது தரத்தை குறைக்கிறது. ஆகவே 3ஆவதுல ஒரு தகுதி தேர்வு, 5ஆவதுல ஒரு தகுதி தேர்வு, 8ல ஒரு தகுதி தேர்வு, இதை வலுவா அமுலாக்க வேண்டும் என்பதுதான் புதிய கல்விக் கொள்கையினுடைய குழந்தைகள் மீதான தாக்குதல். இதை தமிழ்நாடு அமுலாக்கவில்லை. தமிழ்நாட்டில் நீங்க புதுசா இப்ப எந்த கல்லூரியோ கல்வியோ அப்படி நீங்க போய் பெர்மிஷன் வாங்கும் போதே அவங்க சொல்ற ஒரே உத்தரவு என்னன்னா, சிபிஎஸ்இ என்றால் எந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் நீங்க இருக்கணும்னு அவசியம் இல்லை. குடிசை தொழில் போல சிபிஎஸ்இ பள்ளிகளுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் அனுமதி கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த பின்னணியில தான் அவங்க 3ஆவதுலயும் 5ஆவதுலயும் 8ஆவதுலயும் ஒரு தேர்வு நடத்தி அதுல பாஸ் மார்க் வாங்காதவர்களை அதே வகுப்பில் கண்டினியூ பண்ணணும், அனுமதிக்க வேண்டும் என்று கொண்டு வர்றாங்க. இதை நேரடியா கொண்டு வந்தா பெற்றோர்கள் எதிர்ப்பார்கள் என்ற காரணத்தினால நிர்வாகத்தின் மூலமா அல்லது தனக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய ஆட்கள் மூலமா ஒரு ஃபார்ம்ல கையெழுத்து வாங்க போறாங்க. இந்த ஃபார்ம்ல என்னன்னு சொன்னா, என் மகனினுடைய எதிர்கால கல்வி நலனுக்காக இந்த தேர்ச்சி தடை அல்லது இந்த தேர்வு முறையை, தேர்ச்சி தடை தேர்வு முறையை நாங்கள் ஏற்றுக்கொள்ளுகிறோம் என்ற ஒரு ஒப்புதல் கடிதத்தை வாங்குறாங்க. அததான் அன்பில் பொய்யாமொழி அவர்கள் அறிக்கை விடுறதுக்கு முன்னால, இந்த பேப்பரை படிக்கிறதுக்கு முன்னாலேயே முதல்வர் இந்த உத்தரவை பார்த்துவிட்டு பேப்பர்ல உள்ள செய்தியை பார்த்துட்டு கல்வி அமைச்சர்கிட்ட பேசி, கல்வி அமைச்சர் நம்முடைய முதலமைச்சரோட பேசி இப்ப என்ன முடிவு எடுத்திருக்காங்கன்னு சொன்னா, பெற்றோர்களிடம் அவர்கள் கேட்கின்ற அந்த ஃபார்ம்ல கையெழுத்து போட வேண்டாம். இன்னொன்னு, 3ஆவதுக்கும் 5ஆவதுக்கும் 8ஆவதுக்கும் இந்த ஃபார்ம்ல கையெழுத்து போட ஆரம்பிச்சா மறைமுகமாக அந்த தேசிய கல்விக் கொள்கை 2020 நாம ஏற்றுக்கொண்டதாக ஆறிவிடும். நேரடியாக தமிழகத்தினுடைய அரசியலை எதிர்கொள்ள முடியாமல் சிபிஎஸ்இ பள்ளிகள் மீது ஒன்றிய அரசு கொண்டு வந்திருக்கக்கூடிய அதிகார அத்துமீறல் நடவடிக்கை தான் இது என்று நாம கண்டிச்சிருக்கிறோம். ஆகவே புதிய கல்விக் கொள்கை 2020 என்பதை தமிழகம் ஏற்கவில்லை. ஆல் பாஸ் 8ஆம் வரை இருக்க வேண்டும். சரி, நிர்மலா சீதாராமன் ஒரு பத்திரிகையாளர் கேள்வி கேட்டதற்கு பதில் சொல்றாங்க. அதாவது தமிழகத்தினுடைய தரம் என்பது கேள்வி கேட்காமல் மேலே போய்விட்டால் என்ன செய்வதுன்னு கேட்டிருக்கிறாங்க. 9 மாநிலங்களினுடைய ஆய்வு பட்டியலில் பிஜேபி ஆளுகின்ற எந்த மாநிலமும் அதில் வரல. அதாவது தரமான 9 மாநிலங்கள் பட்டியல்ல பிஜேபி ஆளுகின்ற எந்த மாநிலமும் வரல. ஆனா தமிழகமும் நம்முடைய கேரளாவும் முதல் 3 பட்டியல்ல வருது. தரம் எங்க இருக்கு? சோ தமிழ்நாட்டில் நாம கொண்டு வந்திருக்கிற இந்த மெத்தட்ல தரம் இல்லை என்பது திட்டமிட்ட பொய் பிரச்சாரம். அமைச்சர்களே இது செய்கிறார்கள். அது ஆரோக்கியமான பதில் அல்ல. ஆகவே பழைய கல்வி திட்டத்தின் அடிப்படையில் 8ஆம் வகுப்பு வரை அனைவரையும் தேர்ச்சி செய்ய வேண்டும் என்கின்ற அந்த கொள்கை அமலாக்கப்பட வேண்டும் என்பதுதான்
கல்வியாளர்களுடைய குரலும் நம்முடைய குரலும். ஆல் பாஸ் கூடாது ஏன் சொல்றோம் அப்படின்னா, மாணவருடைய தரம் உயரணும், அதாவது எதிர்காலத்தில் போட்டித் தேர்வை அவன் எதிர்கொள்ளணும், அந்த அளவுக்கு அவனுடைய உயர்த்தணும், கல்வி தகுதியை உயர்த்தணுங்கிறதுக்காக தான். நிர்மலா சீதாராமனுக்கு நீங்க தரத்தினுடைய வெளிப்பாட்டுக்கு ரெண்டு உதாரணம் வச்சுக்கலாம். 6ஆம் வகுப்பு படிக்கிற பையனிடம் 3ஆம் வகுப்பினுடைய தாய்மொழியை படிக்க செய்வதில் தோல்வி அடைந்த மாநிலங்கள் 5. 6ஆம் வகுப்பு மாணவரிடம் தாய்மொழியை படிப்பதில் தோல்வி அடைந்த மாநிலங்கள் பிஜேபி ஆளுகின்ற மாநிலங்கள். தமிழ்நாட்டினுடைய தரம் சம்பந்தமா 2 ஆய்வு. 1, 8ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவனிடம் 5ஆம் வகுப்புக்கான 6ஆம் வகுப்புக்கான கணக்கு மற்றும் ஆங்கிலத்தை பரிசோதனை செய்ததில் 76% மாணவர்கள் தேர்ச்சி பெற்றிருக்கிறார்கள். இது நாம சொல்லல, ஒன்றிய அரசு வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கை, தமிழ்நாட்டில் நடைபெற்ற ஆய்வு. 3ஆவதா ஒரு செய்தி சொல்றேன் பாருங்க. சுதந்திர போராட்டத்தில் பங்கேற்றவர்கள் அப்படின்னு 4 பேருடைய பேர் இருக்கு. அந்த 4 பேருடைய பேரு நேரு, மகாத்மா காந்தி, சுபாஷ் சந்திர போஸ், சாவர்கர். 4 பேருடைய பேரு. தமிழ்நாட்டில் அந்த கேள்வி கேட்கின்ற போது 3 பேரை டிக் பண்ணாங்க. ஒரே ஒரு பையன் கூட சாவர்கரை டிக் பண்ணவே இல்லை. பீகார் மாநிலத்திலும் உத்தரப்பிரதேசத்திலும் இதே கேள்வியை அவர்கள் கேட்டிருக்கிறார்கள். காந்தி பெயரை டிக் பண்ணாதவர்கள் அதிகம், நேரு பெயரை டிக் பண்ணாதவர்கள் அதிகம். 39% சாவர்கர் பெயரை டிக் செய்திருக்கிறார்கள். எங்க தரமான கல்வி, எங்க சரியான கல்வி போதிக்கப்படுகிறது? அதனால அரசினுடைய ஆய்விலிருந்து பார்த்தாலே மோசடி வரலாறுகள் பிஜேபி ஆளும் மாநிலத்தில் சட்டபூர்வமாக்கப்படுகின்றன. நியாயமான வரலாறுகள் தமிழகம் போன்ற இடங்கள்ல கல்வித்துறையில எந்த அரசியலும் இன்றி அமலாகுது. ஒன்றியத்தில் இருக்கிற பாரதிய ஜனதா ஆட்சியை குறை சொல்ற எதிர்கட்சிகள் தனியார் நிறுவனங்களுக்கு வரி சலுகை கொடுக்கறாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. ஆனா இதை மறுக்கிறாங்க நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன். அந்த மாதிரிலாம் கிடையாது, அடிப்படை ஆதாரம் இல்லாம இதை போல சொல்லாதீங்க அப்படிங்கிறாங்க. நிர்மலா சீதாராமன் அவர்கள் கேட்ட கேள்விக்கு அநேகமா ஆங்கில பத்திரிகைகள் நேற்றும் இன்றைக்கும் பதில் சொல்லி இருக்கிறார்கள். 2 கேள்வி கேட்கப்பட்டது. ஒன்னு என்னன்னா, டெமோக்ராட்டிக் ரிஃபார்ம்ஸ், ஜனநாயகத்துக்கான சீரமைப்பு அப்படின்னு ஒரு அமைப்பு இருக்கு, அசோசியேஷன். அந்த அசோசியேஷன் ADR, அந்த அமைப்புல 2 கேள்வி கேட்டிருக்காங்க. 1, கிரிமினல் மயமாக்கப்பட்ட அரசியல்வாதிகள் எந்த கட்சியில் அதிகம்? 47% ஆட்கள் பிஜேபியில் அதிகம், 17% காங்கிரஸில் அதிகம், இதர கட்சிகளில் less than 10%. இது அந்த ADRல வந்த ரிப்போர்ட். அதிலேயே தான் கார்பரேட் கம்பெனிகள், அந்த கார்பரேட் கம்பெனிகளுக்கு சலுகைகள் அதிகமாக கொடுத்து பலனடையும் கட்சிகள் எது? அந்த ADRல கேட்ட கேள்வி 2வது கேள்வி அது. அதுல 86% பாரதிய ஜனதா கட்சி மட்டுமே, 2.6% காங்கிரஸ், இதர கட்சிகள் less than 2%. ஆதாரம் என்பது அந்த அம்மா பார்க்க வேண்டியது அந்த ADR ரிப்போர்ட். இன்னும் கூடுதலா அந்த அம்மாவுக்கு இன்னொரு செய்தி, இந்த 2 புள்ளி விவரத்தை வச்சு அவங்களுடைய வீட்டுக்காரர் தான் நிறைய கருத்தரங்குகள்ல குற்றமயமாக்கப்படும் அரசியல் என்ற தலைப்புல பேசிட்டு வராரு. அதனால அந்த அம்மா பார்க்க வேண்டியது நியாயமான ரிப்போர்ட் வரக்கூடிய அறிக்கைகளை தான். மத்திய அரசை தொடர்ந்து இவங்க குறை சொல்லிட்டே இருக்கிறாங்க, எதுவும் தரல, நிதி தரலன்னு. ஒவ்வொரு தடவையும் நான் வரும்போது எவ்வளவு நிதி தந்தோம் அப்படிங்கறத நான் சொல்லிட்டு தான் இருக்கிறேன் அப்படிங்கிறாங்க நிர்மலா சீதாராமன். ஆமா, நிதியமைச்சருடைய சமீபத்துல பேட்டி காட்சி ஊடகத்துல பரபரப்பா எல்லா இடங்களிலும் காட்டப்படுகிறது. அந்த காட்டப்பட்டதனுடைய 2 விஷயம் என்னன்னு சொன்னா, தமிழகத்திற்கு நீங்க ₹1 நீங்க கொடுக்கறது 19 பைசா தான் என்று நாம சொல்லும் போதும் இதே பதில அந்த அம்மா தமிழ்நாட்டுல சொன்னாங்க. இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா, நம்ம தேசிய கிராமப்புற வேலை வாய்ப்பு திட்டத்திற்கு 5 மாதங்களாக அவங்க நிதி ஒதுக்கல. நிதி ஒதுக்காதது சரியில்லை என்று 3 கடிதம் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சரால் எழுதப்பட்டது. இடதுசாரி கட்சிகளுடைய தொழிற்சங்கங்களால போராட்டங்கள் என்பது நடத்தப்பட்டதனுடைய விளைவு என்னன்னா, 2989 கோடி, 4800 கோடியில ஒரு 3000 கோடியை கொடுத்துருக்காங்க. இன்னமும் அந்த அம்மா கொடுக்க வேண்டியது 1800 கோடி. ஆனா அந்த அம்மா முழு பூசணிக்காய சோத்துல மறைக்கக்கூடிய வேலையை பேட்டியில என்ன சொல்றாங்கன்னா, நீங்க எந்த தொலைக்காட்சி, நீங்க நில்லுங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு நீங்க அப்படியே கேளுங்கன்னு சொல்லி தமிழகத்திற்கு நாங்கள் எல்லாம் கொடுத்து விட்டோம் என்று பேசுகிறாங்க. இது
அந்த பூசணிக்காயை மறைக்கிறது மட்டும் இல்ல, ஒரு மாநிலத்திற்கு கொடுக்க வேண்டியது இவ்வளவு, நான் இவ்வளவு கொடுத்திருக்கிறேன், இவ்வளவு மாதம் கழித்து கொடுத்திருக்கிறேன் என்று ஒரு மந்திரி பேசினா அது நியாயம். கொடுக்க வேண்டிய தொகையை பலமுறை கடிதம் எழுதி அதுல 3000 கோடி மட்டுமே கொடுத்து விட்டு நாங்கள் கொடுத்து கொண்டுதான் இருக்கிறோம் என்பது ஆரோக்கியமான ஒரு நிதி அமைச்சருடைய பதிலாக இருக்க முடியாது. இந்த நாடு மிகப்பெரிய அளவுக்கு நல்ல நிதி அமைச்சர்களை, இன்னும் சொல்ல போனால் சுமாரான நிதி அமைச்சர்களை கூட கண்டிருக்கிறோம். மோசமான நிதி அமைச்சரை நம்ம பார்க்கல. ஆனா கொடுக்க வேண்டிய காசை கொடுக்காம பாதியை கொடுத்து விட்டு கொடுத்து கொண்டுதான் இருக்கிறோம் என்று சொல்லுவது, தமிழகத்தினுடைய நிதி அமைச்சர் ஏற்கனவே 2 முறை பேசிய போதும் டெல்லி முடிச்சுட்டு பேட்டி கொடுத்தத அந்த அம்மா வேடிக்கை பார்க்கணும். நம்முடைய எழுத்து ஊடகம், காட்சி ஊடகத்துல எங்களுக்கு கிடைக்காமலேயே இவர்களுக்கு தேவையான எல்லா விதமான அந்த சீர்திருத்த திட்டங்களும் வெவ்வேறு ஹெட்ல இருந்து நாங்க வாங்கி செலவு செய்து கொண்டிருக்கிறோம் என்ற வாக்குமூலத்தை நம்முடைய தமிழ்நாடு நிதி அமைச்சர் தங்கம் தென்னரசு சொல்லியிருக்கிறாரு. வேற ஹெட்ல இருக்கக்கூடிய பணத்தை வாங்கி நாம மக்களுக்கு செலவு செய்கின்ற சூழலை ஆரோக்கியமான அரசியல் என்று பார்க்காமல் அதை குறை சொல்லுகின்ற ஒரு நிதி அமைச்சராகத்தான் நிர்மலா சீதாராமன் பதில் பேசுகிறார். இது மாநிலத்தினுடைய நிதி மேலாண்மைக்கு எதிரான பதில். இது அங்கேயே கண்டிக்கப்பட வேண்டும். அநேகமா இப்ப இன்னைக்கு எல்லா பத்திரிகையிலும் இதை கண்டிச்சிருக்காங்க. கொடுக்க வேண்டிய காசை சரியான நேரத்துல கொடுக்கணும், அதுல பாதியை கொடுத்து விட்டு முழுமையாக கொடுத்து விட்டோம் என்று சொல்வது ஆரோக்கியமற்றது என்றுதான் நம்ம புரிஞ்சுக்கணும். முதலமைச்சர் இதை தான் குறிப்பிடுறாரா? மேல பாம்பு, கீழே நரி, குதித்தால் அகழி, ஓடுநாள் தடுப்பு சுவர். தமிழகத்தினுடைய முதலமைச்சருடைய ட்ரெண்டிங் 2 இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, மாநில உரிமைகளுக்காக கல்வித்துறையை சார்ந்த மிகப்பெரிய கல்வியாளர்கள்லாம் சேர்ந்து தமிழக முதலமைச்சருக்கு ஒரு பாராட்டு நடத்திட்டு இருக்காங்க. அந்த சூழ்நிலையில் தான் நம்முடைய பேட்டி இன்னைக்கு நடக்குது. நீங்க பாருங்க, ஒரு தமிழகத்தினுடைய முதலமைச்சர் துறைவாரி அமைச்சர்கள் மூலம் நிதானமான அணுகுமுறையில ஒவ்வொரு விஷயத்தையும் எடுத்து சொல்லும் போது அவர் எப்படிப்பட்ட ஒரு கஷ்டத்துல இருக்காருன்னு சொல்றத, மேல பாம்பு, கீழே நரி, ஓடுனா சுவர், குதித்தால் அகழி, யாருக்குமே ஏற்படக்கூடாத தடைகள், இந்த 4 தடைகள் பாருங்க. மேல பாம்புன்றது ஒன்றிய அரசு, கீழே நரின்றது கவர்னரு, ஓடுனா பிரச்சனைன்றது நிதி மறுப்பு. இப்ப இந்த மாதிரி வேலைகளை செய்யக்கூடிய சூழல்ல தமிழகம் எந்த நிலைமையில மேல வந்திருக்கு பாருங்க. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய 10 ஆண்டு ஆட்சியில எடப்பாடி ஐயா அவர்களுடைய நிதி எப்படி இருந்தது என்றால் ஊர்ந்து தவழ்ந்து, அது ஒரு பெரிய விவாத பொருளா சட்டமன்றத்துல வந்தது. ஊர்ந்து தவழ்ந்துன்னா என்னன்னா, நடக்க முடியாம ஒரு சவலைக்கு உள்ளாக்கப்பட்ட, நோய்க்கு உள்ளாக்கப்பட்ட பொருளாதாரம்னு பேரு. அவரு ஊர்ந்து தவழ்ந்துன்றத அவர் சசிகலாவோட நினைச்சு பார்த்ததுனால அது ஒரு ஆரோக்கியமான இல்லை என்று அவங்க பேசினாங்க. ஆனா அதுக்கு அவர் சொல்லிட்டாரு, உங்களுக்கு வேற ஞாபகம் வந்ததுன்னா அதை அவை குறிப்புல இருந்து நம்ம எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா நீங்க பாருங்க, வருமானம் என்ன, இன்னைக்கு ஒரு ஆளுடைய தனிநபர் வருமானம் என்ன, வருமானம் இருந்த 10 ஆண்டு கால அதிமுக ஆட்சியிலிருந்து 3.56 லட்சம் என்று தனிநபர் வருமானத்தை இவ்வளவு நிதி மறுப்புக்கு இடையில தமிழகம் செய்திருக்கிறது. தேசியத்தினுடைய ஆவரேஜ் எவ்வளவுன்னு சொன்னா 2,08,000 ரூபாய். 2 லட்சம். நாம எவ்வளவு கொடுக்கிறோம்? 3,56,000. அப்போ தமிழகத்தினுடைய நிதி மறுப்பு எவ்வளவு இடைஞ்சல் வந்தாலும் தமிழகம் மேல சரியான நிலையில எல்லா தரத்திலும் மேல இருக்கிறோம். நீங்க இது 6 முறை திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிக்கு வந்துருச்சு. 7வது முறையும் நாங்கள் வருவோம். எந்த வகையிலன்னு சொன்னா, ஸ்டாலின் 1.0 இல்ல, ஸ்டாலின் 2.0 என்ற கடையில வச்சுன்னு சொன்னா எல்லா லெவல்லையும் தமிழகம் மேலே இருக்கிறது என்பதை மக்களுக்கு எடுத்து சொல்லி ஆட்சிக்கு வருவோம் என்ற பதிலை சொல்லியிருக்காரு. அதனால ஒன்றிய அமைச்சருடைய நிதி பாரபட்சத்தை கண்டிக்க வேண்டும். அதிமுக புல் சரண்டர் ஆவதை கேள்வி கேட்க வேண்டும். திமுக இவ்வளவு இடைஞ்சலிலும் முன்னேறி வருவதை பாராட்ட வேண்டும். அதுதான் நம்முடைய நிலை. ஜாதிவாரி அடிப்படையிலான மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தப்படும் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் பாமக நாங்க தொடர்ந்து வலியுறுத்தியதால் தான் இந்த அறிவிப்பு வந்திருக்கு, இது மருத்துவர் ராமதாஸுக்கு கிடைத்த வெற்றி அப்படின்னு சொல்றாங்க. இது எப்படி பாக்குறீங்க? அதாவது சாதிவாரி கணக்கெடுப்பு அறிவிச்ச உடனே யாரெல்லாம் ஆதரித்தார்கள், இது ஒரு வரலாறு. இன்னைக்கு மோடி அறிவிச்ச உடனே யாரு மோடியை ஆதரிக்கிறார்கள்? இந்த கேள்விக்கு பின்னால் உள்ள அரசியல் இதுதான். பாட்டாளி மக்கள் கட்சி சாதிவாரி கணக்கெடுப்பு கேட்கிறது
திமுகவினுடைய ஆட்சியை குறை சொல்லி நீங்கள் ஏன் சாதிவாரி கணக்கெடுப்பை எடுக்க மாட்டீர்கள் என்று கேட்டார். அப்பவே நம்ம என்ன பதில் சொன்னோம்னா, சாதிவாரி கணக்கெடுப்பு செய்ய வேண்டியது சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட், அந்த பஞ்சாயத்து எல்லாம் இணைந்த செயல்பாடோடு அது வர வேண்டும். இடதுசாரிகளுடைய கோரிக்கை என்னன்னா, சாதிவாரி, சமூக பொருளாதார, பாப்புலேஷன். சமூக பொருளாதாரத்தை எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு சொன்னா கூட சாதிவாரியும் பாப்புலேஷனும் வந்தா கிட்டத்தட்ட நம்ம இன்னைக்கு அந்த ரொம்ப வருஷமா ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி தள்ளிட்டு போயிட்டு இருக்கிறத அமுலாக்க வேண்டும் என்று பீகார்ல லல்லு பிரசாத் யாதவ் உட்பட நம்ம மாயாவதியை தவிர அனைத்து எதிர்கட்சிகளும் நீங்க இந்த சாதிவாரி கணக்கெடுப்பை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தி பாப்புலேஷனுக்கு ஒரு பிரஷர் கொடுத்தாங்க. இதில் சமூக நீதி எங்கே இருக்கிறது என்று படபடப்புல கேட்கிறாரு அன்புமணி. அவரு 10% இடஒதுக்கீடு சப்ஜெக்ட்ல அதிமுகவோட பேசி உண்மையான அமுலாக்கத்தை உறுதி செய்ய முடியாத கட்சியினுடைய தலைவர். அவரு தலைவர் இல்லையான்றது அவங்க அப்பாவும் அம்மாவும் முடிவு பண்ணிக்கிட்டோம். நம்ம பொறுத்த வரைக்கும் என்னன்னு சொன்னா, இந்த பாரதிய ஜனதா கட்சி இன்னைக்கு இதை அறிவிப்பதற்கு முன்பு அவர்கள முக்கியமான ஆளுங்க என்னென்ன சொன்னாங்கன்றத பாருங்க. ராஜஸ்தானுடைய முதல்வர் சொல்றாரு, இது ஏற்க முடியாது, பிரிட்டிஷ்காரனுடைய சதியில் நாம் ஈடுபட மாட்டோம். கங்கனா ராவத் என்று சொல்லக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினர் நடக்காது, நடக்கவும் விடமாட்டோம். இதான் அம்மா நாடாளுமன்றத்தில் பேசுறது. யோகி ஆதித்யநாத், சாதிவாரி கணக்கெடுப்பு இந்து மதத்தை பலவீனப்படுத்தும், பிரிவினைக்கு வித்திடும், ஆகவே ஏற்றுக்கொள்ள மாட்டோம். யாதவ், மத்திய பிரதேசத்தினுடைய முதல்வர், இது தேவையில்லாதது, அவசியம் இல்லாதது. பொற்கொள்ளர், தச்சர் இதெல்லாம் ஜாதி கிடையாது, அது தொழில் செய்பவர்கள். ஆகவே அந்த தொழில் செய்பவர்களை நாம் அடையாளம் காட்ட வேண்டிய அவசியம் இல்லைன்னு ஐடி பிரிவு ஆட்கள், அஜித் மாளவியான்னு ஒரு பிஜேபியினுடைய லீடர் சொல்றாரு. ராகுல் காந்தியை இந்த சாதி சப்ஜெக்ட்ல வரும்போது நாடாளுமன்றத்தில் இருக்கக்கூடிய ஒரு எம்பி சொல்றாரு, பிறப்பில் கவனம் இல்லாதவர்கள், பிறப்பை பற்றி அறிமுகம் இல்லாதவர்கள், பிறப்பை பற்றி அறியாதவர்கள் சாதியை பற்றி பேசக்கூடாதுன்னு சொன்னாங்க. எவ்வளவு பெரிய மோசமானது! நாடாளுமன்றத்தினுடைய ஒரு எதிர்கட்சி தலைவரை பார்த்து ஒரு வன்மத்தோடு பேசக்கூடிய பிஜேபி ஆட்கள் நேற்று வரைக்கும் இப்படி பேசிட்டு, எம்பிசி அசோசியேஷன்ல இருக்கக்கூடிய ஆட்கள் நம்முடைய உண்மையான ஸ்ட்ரென்த்தை இது குறைக்க உதவும், ஆகவே இந்த சாதி கணக்கெடுப்பு கூடாதுன்னு சொன்னவங்க. இப்படிப்பட்ட வேலையில இது அர்பன் நக்சலுடைய பணி. அர்பன் நக்சல் வந்ததுனாலே அது நமக்கு பிஜேபிக்கு எதிராகத்தான் முடியும். ஆகவே சாதிவாரி கணக்கெடுப்பு கூடாதுன்னு சொன்னவங்க பீகார் தேர்தல் வந்ததுனால பீகார்ல இன்னைக்கு அந்த சாதி சப்ஜெக்டோட பேசினாதான் தனக்கு எதிர்காலம் என்ற சூழல் வருவதை ஒட்டி கவர்ச்சிகரமான ஏமாற்று வேலையாகத்தான் இந்த அரசு இதை அறிவித்திருக்கிறது. அறிவித்ததோடு சரி, மாநில அரசுகளோடு இணைந்து இந்த வேலையை துரிதப்படுத்துவதற்கான எந்த முயற்சியும் ஒன்றிய அரசு மேற்கொள்ளவில்லை. ஆகவே சாதிவாரி கணக்கெடுப்பு தேர்தல் தந்திரமாக பிஜேபி பயன்படுத்துகிறது. பிஜேபி கூட்டணி கட்சிகளுக்கு அதனுடைய நியாயத்தன்மையை பேசுவதற்கான சுதந்திரம் கிடையாது. இந்தியா கூட்டணி வைத்த கோரிக்கை நிர்வாகிகள் கூட்டத்திலேயே 3வது முறை சந்தித்த போது நாம சாதிவாரி கணக்கெடுப்பு வேண்டும் என்று சொன்னோம். அந்த வகையில் இன்றைக்கு வேறு வழி இல்லாமல் அறிவித்திருக்கக்கூடிய இந்த முயற்சி என்பது ஆரோக்கியமானது. இதை சரியாக அமுலாக்குவதற்கு நாம் எல்லாரும் சேர்ந்து பாடுபட்டு உண்மையான திசை வழியே நாம இந்தியாவினுடைய அந்த மக்கள் தொகையையும் சாதி தொகையையும் கொண்டு செல்ல வேண்டும் என்பதுதான் நம்முடைய நிலைப்பாடு. பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி சார். கேள்விகளை கேட்டதுக்கும் சரியான ஒரு ஆரோக்கியமான விவாதத்திற்கு வழிவகுத்ததற்கும் நன்றி. வணக்கம். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.